அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து இந்திய அரசு சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு டிக்கெட் முன்பதிவு செய்யலாம், அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இலங்கை மற்றும் இந்தியா இடையே வர்த்தகம் சுற்றுலா மேம்பட கப்பல் சேவை நாகையிலிருந்து 60 கடல் மைல் தொலைவு உள்ள காங்கேசன் துறைமுகத்திற்கு சிறிய பயணியர் கப்பல் இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 150 பயணியர் பயணிக்கும் வகையில் குளிர்சாதன வசதியுடன் உருவாக்கப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறது. இந்த கப்பலில் தமிழ்நாடு நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்வதற்காக டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.sailindSRI.com இந்த இணையதளத்தில் தான் இந்த டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுவிலேயே புக் நவ், அபவுட் அஸ், பிரைவசி பாலிசி, டிராவல் பாலிசி, கான்டாக்டர்ஸ் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரைவசி பாலிசியை பார்ப்போம். அதாவது பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன வழிகாட்டு நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்ப்போம். பிரைவசி பாலிசி அப்படிங்கிற இந்த மெனுவில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பிரைவசி பாலிசி டீடைல்ஸ் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா டிராவல் பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன வழிகாட்டு நடைமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் மற்றும் பயண முகவர்கள் தவறான பாஸ்போர்ட் மற்றும் தகவல்களை வழங்கினால் முன்பதிவு செய்யும் போது எழுத்து பிழைகள் மற்றும் விசா விவரங்கள் உட்பட ஏதேனும் தவறுகள் இருந்தால் இந்திய மதிப்பில் ரூபாய் 1000 அல்லது ஸ்ரீலங்கன் ரூபீஸ் மதிப்பில் ரூபாய் 3500 அல்லது $12 செக் இன் செய்யும் போது அபராதமாக விதிக்கப்படும். அப்புறம் ரீஃபண்ட் பாலிசி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒருவேளை உங்களது டிக்கெட் முன்பதிவு நீங்கள் ரத்து செய்வதாக இருந்தால் அதற்கான ரீஃபண்ட் பாலிசி கொடுக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து உறுதிப்படுத்திய பயணிகளுக்கு பயணத்தொகையில் 15% நிர்வாக கட்டணத்துடன் திட்டமிடப்பட்டு புறப்படுவதற்கு குறைந்தபட்சம் 72 மணி நேரத்திற்கு முன்பாக டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் முன்பதிவு செய்த பயணத்தொகையிலிருந்து 15% பணம் திரும்ப பெறப்படும். திட்டமிடப்பட்டு புறப்பட 72 மணி நேரத்திற்குள் ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு பயணத்தொகை 20% நிர்வாக கட்டணமாக பிடித்தம் செய்து திருப்பி அளிக்கப்படும். ஒரு வழி பயணங்களுக்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு மாற்றம் அனுமதிக்கப்படும். கட்டணம் கிடைக்கும் தன்மைக்கு உட்பட்டது மற்றும் பயணத்தொகையில் 15% குழுக்களாக முன்பதிவு செய்பவர்கள் தேதி மாற்றம் அல்லது ரத்து செய்ய இயலாது. அப்புறம் பேக்கேஜ் பாலிசி கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன லக்கேஜ் நீங்க எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பயணிக்கு பேக்கேஜ் அலவுன்ஸ், செக்கிங் லக்கேஜ் மற்றும் கை சாமான்களின் மொத்த எடை 23 கிலோவிற்குள் இருக்க வேண்டும். செக்கின் பேக்கேஜ் ஒவ்வொரு பெட்டியின் மொத்த அளவு நீளம் 157 சென்டிமீட்டர், அகலம் 62 சென்டிமீட்டர் மற்றும் எடை 18 கிலோவிற்குள் இருக்க வேண்டும். கை சாமான்களின் அளவு நீளம் 55 சென்டிமீட்டர், அகலம் 35 சென்டிமீட்டர், உயரம் 25 சென்டிமீட்டர், எடை 5 கிலோவுக்குள் இருக்க வேண்டும். பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து செக்கின் செய்யும் போது கூடுதலாக 27 கிலோ அதாவது 50 ரூபாய் அதிகபட்ச கட்டணம் செலுத்தி அனுமதிக்கப்படும். அப்புறம் விசா ரிக்வயர்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்திய பயணிகள் ஸ்ரீலங்காவுக்குள் செல்லும் போது குறைந்தபட்சம் 6 மாதம் அல்லது 180 நாட்கள் வேலிடிட்டி உள்ள பாஸ்போர்ட் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்பி வருவதற்கான ஏர் டிக்கெட் அல்லது சேம் கப்பல் டிக்கெட் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இந்தியாவுக்குள் நுழைவதற்கும் 6 மாத காலம் அல்லது 180 நாட்கள் வேலிடிட்டி உள்ள பாஸ்போர்ட் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்திய பயணிகள் ஸ்ரீலங்காவுக்குள் செல்வதற்கு விசா தேவையில்லை. ஏனென்றால் இலங்கை அரசு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக அனுமதி வழங்குகிறது. ஆனால் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இந்தியாவுக்குள் வரும்போது கண்டிப்பாக விசா அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இந்த விசா ரிக்வயர்மெண்ட் டீடைல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. டிராவல் பாலிசில நம்ம புக் பண்ணுவதற்காக இந்த டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக இந்த புக் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் voyage அப்படிங்கிற இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன் வேனா ஒரு முறை நீங்கள் செல்வதற்கு மட்டும், ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னா சென்று ரிட்டர்ன் வருவதற்கான டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த கப்பல் போக்குவரத்து எந்தெந்த தேதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே மற்றும் சண்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வழங்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் இந்த கப்பல் சேவை போக்குவரத்து வழங்கப்படுகிறது. உங்களுக்கு ஒன் வேயா ரவுண்ட் ட்ரிப்பா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு எங்கிருந்து எங்கு செல்வதற்கு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஃப்னா காங்கேசன் துறைமுகம் கொடுத்திருக்காங்க அல்லது நாகப்பட்டினம் எங்கிருந்து எங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேலண்டர் வரும். இதுல செவ்வாய், வியாழன், சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்கள் தேர்ந்தெடுத்து உங்களது டேட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வார நாட்களில் தான் இந்த கப்பல் சேவை வழங்கப்படுகிறது. அப்புறம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. குழந்தைகள் எவ்வளவு, பெரிய ஆட்கள் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. எக்கனாமி, பிரீமியம் எக்கனாமி. உங்க கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இங்க அவைலபிலிட்டி டேட்ஸ் எல்லாம்
எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இங்க எல்லா டீடைல்ஸுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைமுகம் $59.5 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இங்க ரிட்டர்ன் நீங்க இந்த பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்குள்ள டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டைம் கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு எக்கனாமி கிளாஸ்ல $55 கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த புக் நவ் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி யுவர் voyages கொடுக்கப்பட்டுள்ளது. அப் அண்ட் டவுன் இரண்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. டைம் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு நேரத்துல சென்றடையும்ங்கிறது கொடுத்திருக்காங்க. நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைமுகம் 4 மணி நேர பயணம். அதே மாதிரி திருப்பி வர்றதுக்கும் 4 மணி நேர பயணம். செல்வதற்கு $59.5, திரும்பி வருவதற்கான கட்டணம் $55 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த கன்ஃபார்ம் voyages நீங்க இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா இதற்காக லாகின் செய்ய வேண்டும். லாகின் செய்வதற்காக டு கண்டினியூ புக்கிங் டிக்கெட்ஸ் லாகின் அக்சஸ் யுவர் புக்கிங் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க லாகின் பண்ண வேண்டும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது இந்த நியூ டு அவர் சர்வீஸ் ஜாயின் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் யுவர் சீ ஃபேரிங் ஜர்னி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஷார்ட் நேம் கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. அப்புறம் நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும். 8 கேரக்டருக்குள்ள ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்க லாகின் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் ஆகும். அப்புறம் உங்க பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு உங்களது பயணச்சீட்டை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பிறகு டிராவல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். பெயர் விவரங்கள், பாஸ்போர்ட் நம்பர்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே நீங்க என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அதன் பிறகு பே அண்ட் புக், அதாவது பேமெண்ட் பண்ணணும். டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத பார்த்து அந்த பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ற பிறகு உங்க புக்கிங் கன்ஃபார்ம் ஆகும். அதன் பிறகு உங்க டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு கப்பல் வழியாக சுற்றுலா மேற்கொள்பவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.